வணக்கம். ஏகியூப் டிவி தமிழ் ஆஸ்ட்ரோ சேனலின் அன்பு நேயர்களே, ஜூலை 2026 முதல் ஆகஸ்ட் 1 வரை உள்ள இந்த வார துலாம் ராசி வார ராசிபலனை பார்க்கலாம். இந்த வாரம் சூரியன் வாரம் முழுவதும் கடக ராசியில், செவ்வாய் ரிஷப ராசியில், புதன் ஜூலை 30 வரை மிதுன ராசியிலும், ஜூலை 31 முதல் கடக ராசியிலும், குரு வாரம் முழுவதும் கடக ராசியிலும், சுக்கிரன் வாரம் முழுவதும் சிம்ம ராசியிலும், சனி வக்ர நிலையில் மீன ராசியிலும், ராகு கும்ப ராசியிலும், கேது சிம்ம ராசியிலும் பயணம் செய்கின்றனர். இந்த வாரத்தின் முக்கிய கிரக அமைப்புகளாக கடகத்தில் சூரியன், குரு இணைவு மற்றும் சிம்மத்தில் சுக்கிரன், கேது இணைவு நடைபெறுகின்றன. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் தொழில், பொறுப்பு மற்றும் சமூக மரியாதை தொடர்பான முக்கியமான முன்னேற்றங்களை உருவாக்கும் வாரமாக அமைகிறது. சூரியனும் குருவும் 10ஆம் வீட்டில் இணைந்து இருப்பது உங்கள் தொழில் வாழ்க்கைக்கு வலிமையான அமைப்பாகும். சூரியன் 10ஆம் வீட்டில் இருப்பதால் பணிச்சுமை மற்றும் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். ஆனால் குருவின் இணைவு காரணமாக அந்த பொறுப்புகள் உங்கள் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளாக மாறும். மேலதிகாரிகளின் பாராட்டு, புதிய பதவி அல்லது முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் சூழல் உருவாகலாம். அரசு தொடர்பான பணிகள் அல்லது அதிகாரப்பூர்வ முயற்சிகளிலும் நல்ல முன்னேற்றம் காணலாம். குருவின் பார்வை விருச்சிகம், மகரம் மற்றும் மீனம் மீது விழுவதால் 2ஆம், 4ஆம் மற்றும் 6ஆம் இடங்கள் வலிமை பெறுகின்றன. குடும்ப வருமானம் சீராகும். வீடு, சொத்து அல்லது வாகனம் தொடர்பான திட்டங்கள் முன்னேறலாம். பணியிடத்தில் இருந்த போட்டிகளை புத்திசாலித்தனமாக சமாளிக்கும் திறன் அதிகரிக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. செவ்வாய் 8ஆம் வீட்டில் பயணிப்பதால் முக்கிய முடிவுகளில் நிதானம் மிகவும் அவசியம். கோசார விதிப்படி இது சுபநிலை அல்ல, எனவே வாகன பயணம், முதலீடு மற்றும் ஆவணங்கள் தொடர்பாக கூடுதல் கவனம் செலுத்துங்கள். இது பயப்பட வேண்டிய காலம் அல்ல. ஒவ்வொரு செயலையும் திட்டமிட்டு மேற்கொண்டால் தேவையற்ற சிரமங்களை தவிர்க்க முடியும். உடல்நலத்தில் சிறிய அசௌகரியங்கள் இருந்தால் உடனடியாக கவனம் செலுத்துவது நல்லது. புதன் ஜூலை 30 வரை 9ஆம் வீட்டில் இருப்பதால் உயர்கல்வி, பயணம், சட்டம் மற்றும் வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் சற்று பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. ஜூலை 31 முதல் புதன் 10ஆம் வீட்டுக்கு மாறுவதால் தொழில், வணிகம் மற்றும் நிர்வாகத் திறனில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். முக்கியமான பேச்சுவார்த்தைகள், ஒப்பந்தங்கள் மற்றும் புதிய திட்டங்கள் வெற்றிகரமாக அமைய வாய்ப்பு அதிகரிக்கும். சுக்கிரனும் கேதும் 11ஆம் வீட்டில் இணைந்து இருப்பது இந்த வாரத்தின் மிகப்பெரிய பலங்களில் ஒன்றாகும். நண்பர்கள், சமூக தொடர்புகள் மற்றும் புதிய வருமான வாய்ப்புகள் மூலம் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கலாம். பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படலாம். கலை, ஊடகம், வணிகம் மற்றும் படைப்பாற்றல் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வளர்ச்சி வாய்ப்புகள் உருவாகும். உங்கள் நீண்ட நாள் ஆசைகளில் ஒன்று நிறைவேறுவதற்கான சூழல் உருவாகலாம். சனி வக்ர நிலையில் 6ஆம் வீட்டில் பயணிப்பது மிகவும் சாதகமான அமைப்பாகும். கோசார விதிப்படி 6ஆம் வீட்டில் சனி சுப பலனை அளிக்கிறார். எதிரிகள் பலவீனமடைவார்கள். வழக்குகள், போட்டித் தேர்வுகள், வேலைவாய்ப்பு முயற்சிகள் மற்றும் தொழில் தொடர்பான சவால்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வக்ர சனியின் தாக்கத்தால் முன்பு தடைப்பட்டிருந்த சில முயற்சிகள் மீண்டும் வெற்றி பாதையில் நகரும். உங்கள் உழைப்பிற்கான பலன் மெதுவாக கிடைக்கத் தொடங்கும். ராகு 5ஆம் வீட்டில் இருப்பதால் பிள்ளைகள், கல்வி மற்றும் முதலீட்டு விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. மாணவர்கள் கவனத்தை சிதறவிடாமல் படிப்பில் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட்டால் நல்ல முன்னேற்றம் காணலாம். உணர்ச்சிவசப்பட்ட முடிவுகளைத் தவிர்த்து அனுபவமிக்கவர்களின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வது நல்ல பலனைத் தரும். மொத்தத்தில் இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம், சமூக மரியாதை, வருமான வாய்ப்புகள் மற்றும் எதிர்கால வளர்ச்சிக்கான வலுவான அடித்தளத்தை உருவாக்கும் வாரமாக அமைகிறது. சூரியன், குரு இணைவு தொழிலில் உயர்வை அளிக்க, சுக்கிரன், கேது இணைவு புதிய நட்புகள் மற்றும் லாப வாய்ப்புகளை உருவாக்கும். சனியின் ஆதரவால் போட்டிகளில் வெற்றி பெறும் வாய்ப்பும் அதிகரிக்கும். பொறுமை,
திட்டமிடல் மற்றும் இறைநம்பிக்கையுடன் செயல்பட்டால் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்த வாரமாக அமையும்.